மக்களே, பால்ல ஊற வைத்த உலர் பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பால் பேரிச்சம்பழமா? வாங்க சாப்பிடலாம், ஆரோக்கியமா இருக்கலாம். நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு நன்மைகளை பத்தி தெளிவா நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. உலர் பேரிச்சம்பழம் இயற்கையாகவே இனிப்பு சுவை கொண்ட சத்தான உணவு. இதுல இயற்கை சர்க்கரை, நார் சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்பு சத்து, செம்பு சத்து மற்றும் பல்வேறு தாதுகள் காணப்படுது. பால் நமக்கு புரதம், கால்சியம், கொழுப்பு மற்றும் பல முக்கிய ஊட்டச்சத்துக்களை வழங்குது. இந்த இரண்டையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது சத்தான உணவா அமையுது. குறிப்பாக உடலுக்கு உடனடி ஆற்றல் தேவைப்படுபவர்களுக்கு இது உதவியா இருக்கும். உடல் சோர்வாக இருக்கக்கூடிய நேரங்கள்ல சிறிய அளவுல நம்ம இதை எடுத்துக்கிட்டோம், ஒன்னும் இல்லை, 2 பேரிச்சம்பழம் 1 கப் பால்ல நம்ம ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில இல்லைனா இரவு நேரங்களே குடிச்சிட்டு தூங்க போகிறோம். ஸோ தண்ணீரைனா நீங்கள் அடுத்த நாள் காலைல பயன்படுத்தலாம். பால்லனா நீங்கள் அப்போதே ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலாம். ஸோ வாங்க அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ உடல் பார்த்தீங்கன்னா நிறைய சக்திகளை பார்த்தீங்கன்னா கேட்கும். அப்படி அந்த பேரிச்சம்பழத்தில் என்ன சக்தி இருக்கு அப்படின்னா, உலர் பேரிச்சம்பழத்தில் இயற்கையான சர்க்கரைகள் இருப்பதனால உடலுக்கு விரைவான ஆற்றல் கிடைக்க உதவுது. இதில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸ் போன்ற இயற்கை சர்க்கரைகள் உடலுக்கு எரிசக்தியாக பயன்படுகின்றன. காலையில சோர்வாக உணர்பவர்கள் சிறிய அளவுல இதை எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக அதிக உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு இது ஒரு சத்தான உணவா இருக்கலாம். பால்ல இருக்கக்கூடிய புரதமும் பேரிச்சம்பழத்துல உள்ள கார்போஹைட்ரேட்டும் சேர்த்து வயிற்றை சிறிது நேரம் நிறைவாக வைத்திருக்க உதவும். இதனால அடிக்கடி பாத்தீங்கன்னா சிற்றுண்டி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை குறைக்க உதவலாம். உலர் பேரிச்சம்பழத்துல நார் சத்து இருக்கு. நார் சத்து உடல் இயக்கத்தை சீராக வைத்திருக்க உதவும். போதுமான தண்ணீர் குடிப்பதுடன் நீர் சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது செரிமானத்திற்கு ரொம்ப நல்லது. ஸோ பாலில் ஊற வைத்த பேரிச்சம்பழத்தை வென்று சாப்பிட்றதுனால சுவையாகவும் எளிதாகவும் இருக்கும். ஸோ பாலில் ஊற வைத்த உலர் பேரிச்சம்பழம் எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு சத்தான உணவாக அமையலாம். பாலில் அதிக அளவு கால்சியம் இருப்பதனால எலும்புகளுடைய இயல்பான வலிமையை பராமரிக்க உதவுது. பாலில் இருக்கக்கூடிய புரதமும் உடல் திசுக்களுடைய பராமரிப்புக்கு பயன்படுகிறது. ஸோ பேரிச்சம்பழத்தில் காணப்படக்கூடிய மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்களும் உடல பல செயல்பாடுகளுக்கு தேவையானவை. குறிப்பாக வயது அதிகரிக்கும் போது எலும்புகளுக்கு தேவையான சக்திகளை உணவுல இருந்து பெறுவது ரொம்ப முக்கியமாகுது. அதனால சத்தான உணவுகளை தினசரி உணவுல சேர்ப்பது நல்ல ஒரு பழக்கம். பால்ல ஊற வைத்த பேரிச்சம்பழத்தை காலை நேரத்தில் எடுத்துக்கொள்ளலாம். இரவு நேரத்துல சாப்பிட விரும்புவர்கள் படுக்கைக்கு உடனடியாக முன்பு அதிக அளவுல எடுத்துக்கொள்வதை தவிர்க்கலாம். செரிமானம் எளிதா இருக்கக்கூடிய நேரத்துல எடுத்துக்கொள்வது சிறந்தது. பாலை காய்ச்சி சிறிது வெதுவெதுப்பாக ஆறிய பிறகு பேரிச்சம்பழத்தை ஊற வைக்கலாம். ஸோ மிகவும் சூடான பால்ல நீண்ட நேரம் வைத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஊறிய பிறகு பேரிச்சம்பழத்தை நன்றாக மென்று சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. ஸோ அப்படியே நீங்க பிடிச்சா சாப்பிடுங்க. உலர் பேரிச்சம்பழத்துல இருக்கக்கூடிய நார் சத்து செரிமானத்திற்கு உதவக்கூடிய முக்கிய ஊட்டச்சத்துக்கள் ஒன்றாகும். நார் சத்து குடலின் உணவு நகர்வை சீராக வைத்திருக்க உதவுது. மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்க நார் சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஆனா நார் சத்து மட்டும் போதாது, அதனுடன் போதுமான அளவு தண்ணீரும் குடிக்க வேண்டும். பால்ல ஊற வைத்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடும் போது தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கத்தை மறக்கக்கூடாது. சிலருக்கு உலர் பேரிச்சம்பழத்தை ஊற வைத்து சாப்பிடுறது செரிமானத்திற்கு வசதியா இருக்கலாம். பேரிச்சம்பழத்தை இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும் என்றால் சுத்தமான பாத்திரத்தை பயன்படுத்த வேண்டும். ஊற வைக்கும் நேரத்துல உணவு பாதுகாப்பை கவனிக்க வேண்டும். குறிப்பாக வெப்பமான இடத்துல பாலை நீண்ட நேரம் வெளியே வைக்கக்கூடாது. குளிர்சாதன பெட்டியில பாதுகாப்பா வைத்திருப்பது சிறந்தது. காலையில பயன்படுத்தும் போது பால் கெட்டு போகவில்லை அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும், உறுதிப்படுத்திக்கணும். உலர் பேரிச்சம்பழத்துல இரும்பு சத்தும் சில அளவுல காணப்படுது. இரும்பு சத்து நம்மளுடைய உடல்ல ரத்தத்துல ஆக்சிஜனை எடுத்து செல்லக்கூடிய முக்கியமான பணிக்கு தேவையானது. ஆனா பேரிச்சம்பழம் மட்டும் ரத்த சத்து குறைபாட்டை சரி செய்யும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஸோ ரத்த சத்து குறைபாடு இருப்பதாக சந்தேகம் இருந்தால் மருத்துவருடைய பரிசோதனை செய்து காரணத்தை தெரிந்து கொள்வது அவசியம். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய செம்பு சத்து உடல்ல இயல்பான செயல்பாடுகளுக்கு தேவையான ஒரு தாதுவாகும். பொட்டாசியம் உடல்ல திரவ சமநிலைக்கும் தசைகளுடைய செயல்பாட்டிற்கும் முக்கியமானது. மெக்னீசியமும் தசைகள் மற்றும் நரம்புகளுடைய இயல்பான செயல்பாட்டில் பங்கு வகிக்குது. இதனால பல தாதுகள் கொண்டு சிறிய உணவாக பேரிச்சம்பழத்துல பார்க்கலாம். பால்ல இருக்கக்கூடிய புரதம் உடல் வளர்ச்சிக்கும் திசு பராமரிக்கும் உதவுது. பால் மற்றும் பேரிச்சம்பழத்தை சேர்த்து எடுத்துக்கொள்வது சத்தான ஒரு கலவையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து பயன்படுத்துங்க, ஆரோக்கியமா இருங்க. இது போன்ற நிறைய அற்புதமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.